ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தாவேகாவுடைய வேட்பாளர் அறிவிப்பாகட்டும், வெற்றி பெற்று அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆன போதும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து இன்றைக்கு அவங்க அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போதும் சரி, தொடர்ச்சியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் வைரலாக பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு விஜய் கட்சியால். அது என்ன அப்படின்னா, விஜயால இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வேட்பாளர்களுமே சாமானியர்கள். வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை பாருங்க, எல்லாருமே பட்டதாரிகள். அவங்க ரொம்ப எளிமையான குடும்ப பின்னணியை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள பாருங்களேன். இப்படி ஒரு எளிமையான அமைச்சர் பொறுப்பை எந்த கட்சியும் எந்த ஆட்சியும் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல கூடுதலாக சாதி ஒழிப்பு போராடி விஜய் என்ற அளவுக்கு சாதி பார்க்காம வேட்பாளர் நிறுத்தியவர் இவர்தான் அப்படின்ற அளவுக்கு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? விஜய் அறிவித்த வேட்பாளராக இருக்கட்டும், வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருமே கோடீஸ்வரர்கள். அந்த பட்டியலே நம்ம கையில் இருக்கு. இன்னைக்கு விஜய் கட்சி பரப்பக்கூடிய அந்த ரீலை இந்த வீடியோவில் அடித்து நொறுக்க போகிறோம். அது மட்டுமல்ல, பதவியேற்பு விழா என்ற பெயரில் இவங்க என்னென்ன கூத்தெல்லாம் இன்னைக்கு நடத்தியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டு உரிமையை எப்படி இழந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் ஆதாரத்தோட பேச போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் அவருடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயோட 9 அமைச்சர்கள் ஏற்கனவே பதவியேற்ற சூழ்நிலையில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்த்து 23 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறாங்க. இதில் முந்தி அமைச்சர் பொறுப்பை ஏற்றவங்களுக்கு யாருக்கேனும் பதவி பறிப்பு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் நடந்திருக்கு. புஷி ஆனந்த் வசம் இருந்த 2 துறைகளை விஜய் அவர்கள் தன்வசம் பறித்து கொண்டார். ஏன்றது தெரியல. அதே போல் சிடிஆர் நிர்மல்குமார் வசம் இருக்கக்கூடிய சட்டமன்ற அலுவல் அப்படின்ற அந்த துறையை பறிச்சிருக்கிறாங்க. செங்கோட்டையன்றிருந்து நிதித்துறையை பறித்து வருவாய்த்துறையை கொடுத்துருக்குறாங்க. இப்படி இந்த 4 பேருக்கும் பொறுப்புகள் என்பது மாற்றப்பட்டிருக்கு. இதை தாண்டி இன்னைக்கு அமைச்சரவை என்பது பொறுப்பேற்றிருக்கிறாங்கல்ல. இந்த சூழலில் ஒரே ஒரு செய்தி, நான் சொன்னதை போல எளிமையான அமைச்சரவை, பட்டதாரிகளாக இருக்கிறாங்க, எளிய குடும்பத்துடைய பின்னணிகள். விஜயால மட்டும்தாங்க அந்த சமூக நீதியை சாதிக்க முடியும். 7 பட்டியலினத்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. எல்லோருமே எளிய மனிதர்களுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகவினர் பரப்பக்கூடிய செய்தி இருக்கே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு உண்மையும் கிடையாது. தாவேகால இன்றைக்கு கூட்டணி கட்சியை தவிர்த்து அமைச்சரான 31 பேரில் 24 பேர் கோடீஸ்வரர்கள். அப்போ மற்றவங்களாம் ஏழ்மையா அப்படின்னு சொல்லி கேட்டால் மற்ற அத்தனை பேருமே லட்சாதிபதிகள். அதே போல் பட்டியலினத்தவர் சொல்கிறாங்கல்ல, அதுலேயும் முழுக்க முழுக்க அத்தனை பேர் கோடீஸ்வரர்கள். அந்த பட்டியலை இப்போ நான் சொல்கிறேன். விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் தெரியும் அவர் எப்படிப்பட்ட கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பட்டியலை நம்ம சேர்க்க வேணாம். அடுத்து அவரோடு சேர்ந்து பதவியேற்ற முதல் அமைச்சர் பட்டியலில் உள்ளவங்கள பார்த்துடலாம். ஆதவ அர்ஜுனா 534 கோடி, சிடிஆர் நிர்மல்குமார் 26 கோடி, செங்கோட்டையன் 11 கோடி, அருண்ராஜ் ஐஆர்எஸ் 12 கோடி, டிகே பிரபு 12 கோடி, புஷி ஆனந்த் 7.5 கோடி, வெங்கட்ரமணன் 5.4 கோடி, ராஜ்மோகன் 2.36 கோடி, கீர்த்தனா 5.96 கோடி. இவங்கெல்லாம் விஜயோட பதவியேற்றுக்கொண்ட முதல் அமைச்சரவை பட்டியலில் இருக்கிறவங்க. யாருக்குமே 2 கோடிக்கு குறையா சொத்து இல்லை. எல்லாருமே கோடீஸ்வரர்களா? சரி, இன்னைக்காவது பதவியேற்றவங்களையாவது சாமானியர்களை விஜய் அவர்கள் போட்டிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அதுவும் நமக்கு கிடைக்கல. இன்னைக்கு காங்கிரஸ் அப்படின்ற 2 அமைச்சர்களை ஓரம் கட்டிட்டு பொறுப்பேற்று கொண்ட 21 அமைச்சர்களுடைய சொத்து பட்டியல் அவங்க வேட்பு மனுவில் நம்ம தேடி பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா மீன்வளத்துறை அமைச்சராக விஜயுடைய நண்பர் என்பதற்காகவே அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்ரீநாத், அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா. கால்நடைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கமலி, வேட்பு மனுவை வீட்டில் வச்சுட்டு வந்தவங்க, இவங்களுடைய சொத்து மதிப்பு 33 லட்சமாக காட்டப்பட்டிருக்கு. விஜயலட்சுமி பால்வரைத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டவங்க, இவங்க 97 லட்சம் ரூபா தன்னுடைய சொத்து மதிப்பை காட்டுறாங்க. ஆர்வி ரஞ்சித்குமார் வனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். இவருடைய சொத்து மதிப்பு 18 கோடி ரூபா. வினோத் வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார், 18 லட்சம் ரூபா. ராஜீவ் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இவருடைய சொத்து மதிப்பு 3 கோடி ரூபா. பி ராஜ்குமார் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார், 45 லட்சம் ரூபா. வி காந்திராஜ் கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இவருடைய சொத்து மதிப்பு 3 கோடி ரூபா. மதன் ராஜா சிறு குறு தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இவருடைய சொத்து மதிப்பு 2 கோடி ரூபா. ஜெகதீஸ்வரி சமூக நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இவருடைய சொத்து மதிப்பு 19 லட்சம் ரூபா. விஜய் பாலாஜி கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை 3 கோடி ரூபா. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை 7 கோடி ரூபா. விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை 10 கோடி ரூபா.
ரமேஷ் இந்து சமய அறநிலைத்துறை 33 லட்சம். ஆர் குமார் 117 கோடி ரூபாய். இவர் தான் பிடிஆருடைய ஐடி மற்றும் ஏஐ துறை அமைச்சராக இருக்கிறார். தென்னரசு அயலக தமிழர் நலவாழ்வுத்துறை 52 லட்சம். சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் 3 கோடி ரூபாய். முகமது பர்வேஸ் தொழிலாளர் நலத்துறை 9 கோடி ரூபாய். சரத்குமார் மனிதவள மேம்பாட்டுத்துறை 4 கோடி ரூபாய். மரிய வில்சன் நிதித்துறை 9 கோடி ரூபாய். விக்னேஷ் கே மதுவிலக்குத்துறை 3 கோடி ரூபாய். அப்போ இந்த பட்டியலை பார்த்தீங்கல்ல, இந்த பட்டியலில் மொத்தம் இருக்கக்கூடிய 31 தாவேக அமைச்சரில் 24 அமைச்சர்கள் கோடீஸ்வரர்கள். மற்ற அத்தனை பேருமே லட்சாதிபதிகள். கம்மியான அமைச்சர் சொத்து மதிப்பு யாருன்னு கேட்டால் வினோத் அப்படின்ற வேளாண் துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் 18 லட்ச ரூபா காட்டியிருக்கிறாரு. அவர் நகைக்கடை பிஸ்னஸ்லாம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. நகைக்கடை பிஸ்னஸ் பண்ணுறவர் எப்படிங்க நீங்கள் வேளாண் துறை ஆக்குனீங்க? இது வரைக்கும் வேளாண் துறையில் இருக்கக்கூடியவர்களை தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் வேளாண் துறை ஆக்கியிருக்கிறாங்க. இவர் எப்படி இப்படி ஆக்குனீங்கன்ற கேள்வி எழும்போதே 18 லட்சம் ரூபான்றதெல்லாம் நம்ப முடியுதா அப்படின்ற கேள்வி இருந்தாலும் 18 லட்சம், 19 லட்சம், 33 லட்சம் இதுதான் கம்மியான தொகையாக இருக்கே தவிர மற்றவர்கள் அத்தனை பேருமே 50 லட்சம், 90 லட்சம், 1 கோடி, 10 கோடி, 20 கோடி, 117 கோடி, 500 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொத்து படைத்தவர்களாக பார்த்துதான் அமைச்சர்களாக தன்னுடைய கவர்மெண்ட்டில் இணைச்சிருக்கிறாரு விஜய். ஆனால் என்ன பரப்பப்படுது? அத்தனை பேர் ஏழ்மையானவங்க, அத்தனை பேர் எளிமையானவங்க, பட்டதாரிகளாக பார்த்து போட்டிருக்கிறாரு. இந்த பட்டதாரிகளுடைய பிம்பம் எப்படி உடஞ்சிச்சு அப்படின்றத இந்த இந்து வெளியிட்டாங்க. கூடுதலாக நானும் ஒரு ஆதாரத்தை வெளியிட போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்கிறாங்க? பட்டியலினத்தவர்களுக்கு 7 பதவியை கொடுத்துட்டாருங்க, அமைச்சராக்கிட்டாருங்க, தமிழ்நாட்டு அரசியலில் எங்க முதல் முறை இதாங்க சமூக நீதி அப்படின்ட்டாரு. பட்டியலின மக்கள், ஏழ்மையான வாழக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள யாராவது, அதாவது மக்களுடைய படக்கூடிய கஷ்டங்கள், அன்றாடம் சமூக ரீதியாக சாதி ரீதியாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அந்த மக்கள்லேருந்து யாராவது ஒரு ஆள் அமைச்சராக்குனா நம்ம பாராட்டலாம், தப்பு இல்லை. அவங்க மக்களுடைய குறைகளை நேரடியாக அனுபவத்தில் கற்றுக்கொண்டவங்கன்ற அடிப்படையில் அந்த மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வாங்க. ஆனால் இவங்கெல்லாம் தனித்தொகுதியில் நிற்கலை அப்படின்னா எஸ்சி அப்படின்றதே தெரியாது. அந்த அளவுக்கு சமூக தட்டில் உயரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்களை நிப்பாட்டிட்டு இந்த விஜய் கட்சி என்ன சொல்லுது? 7 பட்டியலினத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்களா. இந்த 7 பேர்ல காங்கிரஸுடைய அந்த விஸ்வநாதனை தவிர்த்து 6 தாவேக அமைச்சர்களில் மட்டும் 4 பேர் கோடீஸ்வரங்க. இதில் ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா 2.36 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறாரு. அதே போல வி காந்திராஜ் 3 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறாரு. அதே போல் மதன் ராஜா 2 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறாரு. அதே போல் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் 7 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறாரு. அப்போ 6ல் 4 பேர் கோடீஸ்வரங்களா? அடுத்து இருக்கக்கூடிய 2 பேர் தென்னரசு 52 லட்சம். அதே போல் கமலி 33 லட்சம். அப்போ பட்டியலினத்தவர்கள் 7 பேர் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு குறைஞ்சபட்ச சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது? 33 லட்சம், 54 லட்சம். மற்றவர்கள் எல்லாருமே கோடியில் அதிபதிகளாக இருக்கிறாங்க. அப்போ எளியவர்களை நாங்கள் கொடுத்துருக்குறோம், சமூக நீதி நிலைநாட்டிருக்கிறோம்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் உண்மையிலே என்னன்னு தேடி பார்த்தா யாரெல்லாம் பணம் படைத்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இவங்க அமைச்சர் பொறுப்பை கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா? இதில் எப்படி சமூக நீதி வரும்? இப்போ விஜய் உங்களுடைய ரீல் அந்து போச்சு. இது மட்டும் இல்லைங்க, வெறும் அமைச்சர் பொறுப்பில் மட்டும் இல்லை, இன்னைக்கு அமைச்சர் பொறுப்பு ஏற்றிருக்கிறாங்கல்ல இவங்க தங்களுடைய பட்டப்படிப்பை வேட்பாளர் பட்டியலில் வெளியிடும் போது சீட்டிங் பண்ணியிருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம தேடி எடுத்திருக்கோம். அதில் நம்ம ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார்ல, அவர் தன்னுடைய படிப்பாக பிடெக் ஐடியை கட்டுறாரு. வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பில் அந்த கட்சியுடைய லெட்டர் பேடில் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இவருடைய வேட்புமனுவில் என்னவா காட்டியிருக்கிறார் அப்படின்னா பிஏ ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ஏங்க பிடெக் ஐடியை காட்டலன்னா அரியர் இருக்கா, டிகிரியே முடிக்கலை, டிகிரியை முடிக்கலாட்டி கோடாத போட்டிருக்கணும் அந்த டிகிரிக்கு மேலே, அதுவும் போடலை. பிடெக் ஐடி முடித்ததை போல பிரச்சாரம் செய்துவிட்டு மக்களிடம் அறிமுகப்படுத்தி கொண்டு வேட்பு மனுவில் பிஏ ஜேர்னலிசம் என்று போட்டிருக்கிறாங்க அப்படின்றது இப்போ அம்பலமாகியிருக்கு. இவர் மட்டுமல்ல, விஜயலட்சுமி இன்னைக்கு பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்ல, அவர் இவருடைய வேட்பாளர் பட்டியலில் பிகாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. பிரச்சாரத்துலேயும் பிகாம் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலேயே இவர் என்ன படிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு வேட்பு மனுவில் பார்த்தா 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறாரு. இவர் மட்டும் இல்லை, தாம்பரத்துடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய டி சரத்குமார் இன்னைக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்ல,
இவரை எல்லோரும் என்ன சொல்லி பரப்புனாங்க அப்படின்னா MBA பட்டதாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே ஒரு வேட்புமனுவை போய் பார்த்தோம் அப்படின்னா வெறுமனே BBA மட்டும்தான் இருக்குது. இது போக எம்எல்ஏக்கள் வந்து பட்டப்படிப்பில் மோசம் பண்ணாங்கன்றது இன்னொரு 4 பேர் இருக்கிறாங்க. நான் அமைச்சரை மட்டும் எடுத்திருக்கேன். அப்போ அமைச்சர்களில் 3 பேர் தங்களுடைய பட்டப்படிப்பை மக்கள் மன்றத்தில் பிரச்சாரத்தில் ஒரு மாதிரியும் வேட்புமனுவில் ஒரு மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க, ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா? எளிய குடும்பத்திலையும் சாமானிய குடும்பத்திலையும் வந்த யாராவது இந்த கதையெல்லாம் பண்ணுவாங்களா? சமூக நீதி பேசக்கூடிய அந்த அளவுகளை வச்சுக்கிட்டு யாராவது இப்படி சீட்டிங் பண்ணுவாங்களா? அமைச்சரவை பட்டியல் தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு அமைச்சரவையாக அந்த பதவியேற்பு விழாவிலையுமே ரொம்ப ஒஸ்டான சம்பவங்களை பார்க்க முடிஞ்சு. ஆளுநர் மாளிகையில் விழா என்பது நடக்குது. விஜய் பதவி இருக்கும்போது வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்படுது. ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார்? இனி அடுத்த நிகழ்ச்சியிலிருந்து இது போன்று நடக்காது, நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஆளுநர் மாளிகையில் வந்தே மாதரம் என்பது ஒழிக்கப்படுது. ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சண்முகம் தோழர் அவர்கள் போய் கேட்குறாரு விஜய் கிட்ட. அதுக்கு சொல்கிறார் விஜய், ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி, ஆளுநர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் ரூல்ஸ் படி இப்படி தான் பண்ணணுமா, வந்தே மாதரம் தான் பாடணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக அவர் சொல்கிறார். அங்கே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன், நாங்கள் ஆளுநர்கிட்ட போய் சொன்னோம், ஆனால் நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு எங்கள் இஷ்டப்படி தான் நடத்துவோம், இப்படி தான் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டதாக சொல்கிறார். ஆளுநர் சொன்னால் நாங்கள் எதனாலும் ஏற்றுக்குருவோம் அப்படின்றத சொல்ல வராங்களா? ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியிலலாம் வந்தே மாதரம் ஒழிப்பீங்க அப்படின்னா நாளைக்கு ஆளுநர் உரை வாசிக்க வருவார் நீங்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆளுநர் உரையில் காலமாக தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற மரபை தூக்கி போட்டு எறிவீங்களா? அங்கே தமிழ்தாய் வாழ்த்தை பாடாமல் வந்தே மாதரத்தை பாடுவீங்களா? இதே போல் தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளுவீங்களா? நீங்கள் தானே சொல்கிறீங்க ஆளுநர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி, ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியிலலாம் வந்தே மாதரம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அது ரூல்ஸ் கிடையாது, சட்டம் கிடையாது, வெறும் கைட்லைன்ஸ் மட்டும்தான். ஆளுநர் மாளிகையில் நடந்ததை ஒத்துக்கிறேன், ஏன்னா ஆளுநர் மாளிகை நடக்கும்போது அவங்க இஷ்டப்படி நடத்துவாங்க, ஓகே. நேரு ஸ்டேடியத்தில் யார் நடத்துகிறா? அது தமிழ்நாடு அரசுடைய விழா. வெஸ்ட் பெங்காலில் கூட வந்தே மாதரம் ஒழிக்கலை, ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் நடந்தது ஆளுநர் மாளிகையில் வெளியே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, அது அந்த மாநில அரசு நடத்தக்கூடிய விழா. அதே போல தான் நேரு ஸ்டேடியத்தில் நடந்ததும் அந்த மாநில அரசு நடத்தக்கூடிய விழா. ஆனால் முதல் நாளே ஆளுநர்கிட்ட இவங்க மண்டி போட்டாங்க. மண்டி போட்டதோடைய எதிர்ப்பு வந்தவுடன் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் இதை சரி செய்வோம்னாங்க. ஆனால் அடுத்த நிகழ்ச்சியிலும் சரி செய்யவே இல்லை. ரூல்ஸ் படி, அங்கே கைட்லைன்ஸ் படி ஆளுநர் தன்னுடைய இடத்தில் இப்படி பண்ணுறாருன்னா ஓகே. நேரு ஸ்டேடியத்தில் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்ற கேள்விக்கு இப்போதாவது பதில் சொல்லலாம்ல. சொல்லாமல் ஆளுநர் வந்தாவே இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மடைமாற்றம் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு சட்டமன்றத்திலே மாற்றுவீங்களா, மாற்ற மாட்டீங்களா? ஆக இப்படி ஒரு தமிழ்நாட்டு உரிமையை இழக்க வைக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது. அடுத்த கொடுமை, இந்து சமய அறநிலைத்துறையை 100 ஆண்டுகளுக்கு முன்பு எதுக்கு கொண்டு வந்தோம்? ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியல் சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களில் பல பேர் கோயிலுக்குள்ளே நுழைய விட மாட்டான். மன்னர் கட்டிய கோயிலை இவன் சொத்தை எடுத்துக்கிறான், நிறைய சொத்துக்களை களவாடுறான் அப்படின்ற அடிப்படையில், அதை பாதுகாக்கணுன்ற அடிப்படையில் இந்து சமய அறநிலைத்துறையை நீதி கட்சி அன்னைக்கு கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு அந்த இந்து சமய அறநிலைத்துறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்குருவிலிருந்து பல பேர் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்களா இல்லையா? மோடியிலேருந்து இங்கே வரக்கூடிய அமித்ஷாவிலேருந்து எல்லோருமே இந்து சமய அறநிலைத்துறையை நாங்கள் ஒழிச்சு கட்டுவோம்னு சொல்லுவாங்களா இல்லையா? இந்து சமய அறநிலைத்துறையில் இல்லாத சிதம்பரம் நடராஜர் கோயிலில் என்ன மாதிரியான ஃபோர்ஜரியாக கணக்கு காட்டப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுதா இல்லையா? அப்படிப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு பார்ப்பனரை நியமனம் பண்ணியிருக்கிறார் விஜய். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. யாரால ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ளே நுழைய முடியாமல் தவிர்த்தார்களோ, யார் வந்தால் தீட்டு என்று கோயிலை சுத்திகரிப்பு பண்ணாங்களோ, யாரை கனக சபை மேலே ஏறி எந்த வழிபாடும் பண்ணக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்களோ, அப்படி தடுத்து நிறுத்தியவர்களுக்கு அந்த பதவியை தூக்கி கொடுத்துருக்கிறாரு. வழக்கமாக திமுக அமைச்சரவையில் யாராவது பொறுப்பேற்றா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கக்கூடிய அறிக்கை விடக்கூடிய பாஜக, விஜய் ஒரு பார்ப்பனரை இந்து சமய அறநிலைத்துறைக்கு நியமனம் பண்ண உடனேயே பின் டிராப் சைலண்ட்ல இருக்கிறாங்க பிஜேபி. என்ன காரணம்? உங்க கையில இந்த துறை வந்துருச்சு, அந்த துறையுடைய செயலாளரும் பார்ப்பனர் சமூகமாக இருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் அமைதியாக்குதா பாஜக? நம்மளுடைய நோக்கத்தை இனிமேல் நிறைவேற்றிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி நினைக்குதா பாஜக?
இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, கூட்டுறவுத்துறை இப்படியெல்லாம் நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம்னு சொல்றதுல பெருமை இல்லை. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக ஒரு தலித்தனியை கொண்டு வந்திருக்கணும், அதுதான் பெருமை. சென்ற ஆட்சியில எவ்வளவு குடமுழுக்குகள் நடத்தினாங்க, எவ்வளவு கோயில்களை சரிப்படுத்தினாங்க, சொத்துக்களை மீட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறை ஒழிக்கணும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை போயிட்டு நீங்க அமைச்சராக்குறீங்கன்னா, நாளைக்கு நீங்க இடபிள்யூஸை கொண்டு வர மாட்டீங்கன்னு என்னங்க இருக்கு? பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் வரக்கூடாதா? ஐயருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதா? 0 மார்க் வாங்கினா ஐயருக்கு நம்பர் 1 பொசிஷன் நம்ம கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னா என்னங்க நடக்கும்? இடஒதுக்கீடு அப்படின்ற முறையை ஒழிச்சு கட்டுற மாதிரி ஆகாதா? எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயலை பண்ணிருக்கிறாங்க பாருங்க. இந்து சமய அறநிலைத்துறையால பாதிக்கப்படக்கூடிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்கள அதை பத்தி பேச விடாம 7 அமைச்சர்கள் கொடுத்துருக்கேன் பாரு, அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாலிபப் குழந்தைகளுக்கு காட்டி ஏமாத்துற மாதிரி அப்போ எளியவர்களுக்கு பதவி கொடுத்துட்டாங்க, 7 பட்டியலத்திற்கு பதவி கொடுத்துட்டாங்க. இதுதான் சமூக நீதினு சொல்லிட்டு சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு பார்ப்பன சமூகத்திலிருந்து ஒருத்தர் அமைச்சராக்குறாரு அப்படின்னா விஜயோடைய சமூக நீதி எந்த அளவுக்கு பல்லிழுக்குது பாருங்க. விஜய் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐடியாலஜியை அழிக்க நினைக்கிறார். இந்த மாநிலத்தில் ஐடியாலஜி பேசக்கூடிய ஒரு அரசியல் இருக்கக்கூடாது, ஒரு தேர்தல் இருக்கக்கூடாது அப்படின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி பாஜகவுக்கு சாதகமான அரசியலை இவர் முன்னெடுக்கிறார். பாஜக இப்படிதான் காட்டும், நான் தலித் நிப்பாட்டிருக்கேன் பாரு, ஒரு குடியரசுத் தலைவர் பாருங்க, பட்டியலின சமூகம், இப்படிதான் காட்டி அந்த மக்களை ஏமாற்றும். அது போலதான் இன்னைக்கு விஜய் அவர்கள் செய்கிறார். கூடுதலாக தமிழ்நாட்டை அந்த திராவிட இயக்க சித்தாந்த கோட்பாட்டிலிருந்து ஒழிச்சு கட்டி அந்த கோட்பாடே இல்லாத அளவுக்கு ஒரு நடுநிலையான மாநிலமாக மாற்றி அதன் மூலமாக பாஜக அறுவடை செய்து கொள்ளட்டும் என்பதுதான் விஜயுடைய திட்டமா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு எல்லோருக்குமே எழுதிருக்கு. விஜய், உங்க ரீல் அந்து போச்சு. நன்றி.